Hi children, I am Bhupati, your calligraphy teacher. இன்றைக்கி நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளோட சேலஞ்சில் லெட்டர் ரைட்டிங் நம்ம எழுதவே இல்லை. அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதலாம் அப்படின்னு இருக்கேன் நான். எதுக்காக இந்த லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது நான் சொல்கிறேன்னா, பேராகிராஃப் ரைட்டிங் நம்ம எவ்வளோ நல்லா எழுதினாலும் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸும் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா திடீர்னு நம்ம ஒரு கடிதம் எழுதுகிறோம் அப்படின்னா, அப்போ அதை எப்படி நம்ம நேர்த்தியாக எழுதலாம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே இருக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். அது ப்ராக்டிஸ் இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக ஷைன் பண்ண முடியாது. இன்றைக்கி உலகத்தில் சாதித்த ஒவ்வொரு மனிதர்களுமே அதிகமாக நீங்கள் செய்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ப்ராக்டிஸை தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் உங்களை தினமும் எழுதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நாம் செய்கிற தினமும் செய்கிற அந்த ப்ராக்டிஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்தும் அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன். என்றைக்காவது ஒரு நாள் அதை நம்மளை போய் உச்சத்தில் போய் வைக்கும். அதுக்காக தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நான் ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த சின்ன லெட்டர் ரைட்டிங்கை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சேலஞ்ச் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு 5 பேர்த்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஒரு சர்வே எடுத்து பார்த்தப்ப ஒரு 6 பேர் தொடர்ச்சியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த 6 பேர்த்துக்குமே கொடுத்துடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் இன்னும் ஒரு நாள் இல்லாட்டி 2 நாளில் அவங்கள பற்றியான எல்லா தகவல்களும் நான் இதில் தெரிவிக்கிறேன். இந்த சேலஞ்சை கலந்துக்கிட்டவங்க எல்லாத்துக்கும் உண்மையிலுமே நான் என்னுடைய உளமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு விளையாட்டு போக்கில் தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு இருக்குது, ஆரம்பிக்கலாம், நீங்கள் கலந்துக்கங்கன்னு. ஆனால் நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க. ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 6 பேர் அப்படின்றது என்னென்னா, இதோடு முடிக்கிறது இல்லை. அதுக்காக மற்றவங்களாம் நல்லா எழுதலை அப்படின்றதுக்கு பொருள் கிடையாது. அவங்க எல்லாருமே நல்லா தான் எழுதியிருக்கீங்க. இந்த 6 பேர் ரொம்ப பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் அந்த 6 பேர்த்துக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி நான் எழுதுகிற இந்த ப்ராக்டிஸை தினமும் நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு இதே மாதிரி எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.